சென்னை காசிமேடு சந்தையில் மீன்கள் வரத்து நேற்று அதிகமாக இருந்தது. அதனால் பெரிய மீன்களின் விலை குறைந்தது. கடலில் மீன்வளத்தை பெருக்கும் விதமாக அவற்றின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் வங்கக்கடலில் தமிழக கடலோர பகுதிகளில் 61 நாட்கள் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல மத்திய அரசு தடை விதித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி மீன்பிடி தடை காலம் தொடங்கியது. அன்று முதல் விசைப்படகுகள் கடலுக்கு செல்லவில்லை. இதன் காரணமாக பெரிய மீன்கள் வரத்து இல்லாமல் வஞ்சிரம், கொடுவா, மயில்கோலா உள்ளிட்ட மீன்கள் விற்பனைக்கு வரவில்லை. அரபிக்கடலில் பிடிக்கப்பட்ட மீன்கள் கொண்டுவரப்பட்டன. விசைப்படகு மூலம் ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்களின் வலையில் சிக்கிய பல்வேறு வகையான மீன்கள் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. அதனால் அவற்றின் விலை கடுமையாக உயர்ந்தது. 1 கிலோ ரூபாய் 750 வரை விற்கப்பட்ட வஞ்சிரம் ரூபாய் 1500 வரை உயர்ந்தது. காசிமேடு மீன்பிடி துறைமுக பகுதியில் உள்ள மீன் அங்காடியில் மீன் வாங்க ஆளின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஜூன் 14ஆம் தேதி இரவு மீன்பிடி தடை காலம் முடிந்து விசைப்படகு மீனவர்கள் அன்று இரவே ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இதனால் நேற்று காசிமேட்டில் மீன்கள் வரத்து அதிகமாக இருந்தது. மக்கள் கூட்டமும் அலைமோதியது. அதிக அளவில் பெரிய மீன்கள் வந்திருந்ததால் அவற்றின் விலையும் குறைந்திருந்தது. வஞ்சிரம் கிலோ ரூபாய் 800, ஷீலா ரூபாய் 450, சங்கரா ரூபாய் 300, ரால் ரூபாய் 300, நெத்திலி ரூபாய் 150 என விலை குறைந்திருந்தது. இது மீன் பிரியர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது.